ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் OTT வெளியிருக்கக்கூடிய ஒரு 5 தரமான மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்துக்கோங்க, நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஒரு தரமான சொலத்தில் படமாக வெளியே வந்திருக்கு. மெயினாக இந்த படத்தில் அந்த CG ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது அதாவது படத்தில் ஒரு செட் ஆஃப் சோல்ஜர்ஸ் எல்லாமே அவங்களுடைய ட்ரைனிங் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ வாருக்கு பார்த்தீங்கன்னா ஷிப்பில் வந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு அவங்களுடைய ஷிப் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிடுது. அந்த பயங்கரமான கிராஷில் எல்லா சோல்ஜர்ஸுமே பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டு ஒரு சில சோல்ஜர்ஸ் மட்டும் எப்படியோ உயிர் பழிச்சுறாங்க. அதில் நம்ம படத்தோட ஹீரோமே பார்த்தீங்கன்னா இருக்காரு. இதுக்கப்புறம் அவங்க நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலேயே அவங்க எதுக்கிட்டு போயிட்டு மாட்டிக்கிறாங்க, கடைசியாக அங்கிருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினாக இந்த படத்தோட ஸ்டோரி எல்லா ஷார்க் அட்டாக் மாதிரி இருந்தாலுமே அந்த CG ஒர்க்காக இருக்கட்டும், தென் அந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய பாஸ்ட் லைஃப்ல ஒரு சில ட்ராமா அப்படின்றது இருக்கும். ஸோ அது இவரோட லைஃப்ல இப்போ எப்படி எஃபெக்ட் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ஓவரலாக பார்க்கும்போது ஒரு தரமான சரித்திர படமா வெளியே வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் ஆஃப் வார். அமேசான் பிரைம்ல இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி கிரைம் த்ரில்லர் ஜெனரலாக கொண்டு போவாங்க. மெயினா இந்த படம் பார்த்து முடிக்கும் போது ஒரு பயங்கரமான எஃபெக்ட் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா கிரியேட் ஆகும். அதாவது ஒரு 2 வயசு பையனுக்கு அம்மாவா இருக்கிற ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அவங்க பையன் கூட வெளியில போயிட்டு இருக்கும்போது திடீர்னு யார் அப்படின்னே தெரியாத ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு செக்ஷுவலாக அபியூஸ் பண்ணது மட்டும் இல்லாத கிட்டத்தட்ட ஒரு 42 வாட்டி குத்து அப்படின்றது அவங்களுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இறந்து போயிடறாங்க. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ் இந்த கேஸ் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணும்போது தெரிய வர கூட உண்மைகள்லாம் என்ன, அது மட்டும் இல்லாத அந்த ஃபேமிலி அதுக்கப்புறம் என்னமான ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, கடைசியா அந்த கில்லரை அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது அந்த டாக்குமெண்ட்ரியோட ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்துல 2 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. அந்த கில்லர் உண்மையிலே யார் அப்படின்ற அந்த சஸ்பென்ஸா இருக்கட்டும், தென் அந்த ஃபேமிலி ரியல் வேர்ல்ட்ல என்னமான ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தரமான டாக்குமெண்ட்ரியா இந்த படம் வந்து வந்திருக்கு. மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு பார்த்தீங்கன்னா த மர்டர் ஆஃப் ரேச்சல் நிக்கல். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த டாக்குமெண்ட்ரி அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறதுமே வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வெப்சீரிஸ் தான். அதாவது வேர்ல்டு ஃபேமஸ் ஆன மைக்கேல் ஜாக்சனுடைய லைஃப் ஸ்டைல இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. அதாவது அவருடைய ஸ்டார்டிங் லைஃப்ல இருந்து என்னமான ஒரு விஷயங்களை அவர் ஃபேஸ் பண்ணி மேலே வந்தாரு அப்படின்னும், அது மட்டும் இல்லை நெக்ஸ்ட் அவருடைய ஸ்ட்ரகிள்ஸையும் இந்த சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அதாவது 90s டைம் பீரியட்ல மைக்கேல் ஜாக்சன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷுவல் அபியூஷல் கேஸ் அப்படிங்கிறது ஃபைல் பண்ணப்படுது. ஸோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரி வந்து காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு வேர்ல்டு ஃபேமஸான பாப் சிங்கர் அவருடைய லைஃப்ல என்னமோ ஸ்ட்ரகிள்ஸாக ஃபேஸ் பண்ணாரு, தென் அது அவருடைய லைஃப்பை இப்படி வந்துட்டு அஃபெக்ட் ஆகி அவருடைய இறப்புக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்றத இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் தி வெர்டிக்ட். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த சீரிஸ் அவைலபிளாக இருக்கு. தமிழ் டப்பிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் 2006ல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சரித்திர படமா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒட்டி ஒரு சீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வியர்டா காமிச்சிருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில ஒரு கூட நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பைலட்டா இருக்காரு. ஸோ ஒரு வாருக்காக இவர் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு இவருடைய பிளேன் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிட்டு ஒரு காட்டு பகுதியில் போயிட்டு இவர் வந்து சிக்கிக்கிறாரு. அப்ப அங்க இருந்த தீவிரவாத கும்பல் கிட்ட இவர் மாட்டிக்கிறதுக்கு அப்புறம் அங்க என்னமான ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இவர் வந்துட்டு ஃபேஸ் பண்ணாரு, கடைசியா அங்க இருந்து அவர் தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது அந்த ஹீரோவுடைய ஆக்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனுஷன் என்னமா நடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் இருக்கும். தென் அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வந்துட்டு கடிச்சு சாப்பிடுவாரு பசிக்காக. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ டவுன். டிஸ்கவரி தமிழ்ல இந்த படம் பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற படமே வந்து ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படம் தான். மெயினா இது வந்து ஒரு காமெடி கலந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமா இருக்கு. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வந்து ஒரு ஃபேமிலியா காமிக்கிறாங்க. அதுல ஒரு அம்மா 2 யங் உமன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இவங்களோட வீட்டுல இவங்க இருக்கும்போது ஒரு சில சம்பவங்கள் அப்படின்னு நடக்க போய் இவங்க வீட்டு கிச்சன்ல இருக்கிற டெட் பாடியை மறைக்கிறதுக்காக இவங்க என்னமான ஒரு முயற்சியில எடுக்கிறாங்க. இதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா ஆச்சு அப்படின்றது தான் படத்தோட ஸ்டோரியா இருக்கு. மேஜரா புதுசா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாத ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டார்க் காமெடி கலந்த படம் வேணும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா மாபேகன். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க.